पाराशर्यवत्ससरोजममलं धीर्थार्थगण्डोत्कटं नानाक्यानककेसरं हरिकदा सम्बोधनबोधितं लोके सज्जनशत्परैर्हरः पेपीयमाना मुदा भूयाद्भारतपङ्कजं कलिमला प्रध्वंसिन श्रेयसे तत श्वेतैर्हयैर्युक्ते महती स्यन्धने स्थितौ माधव पाण्डवश्चैव दिव्यौ शङ्खौ प्रदध्मधुः पाञ्चजन्यं ऋषिकेशः देवदत्तं धनञ्जयः पौण्ड्रं दद्मौ महाशङ्खं भीमकर्मवृकोदरः. ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமக. அத்தியாயம் 1, ஸ்லோகம் 14. பீஷ்மருடைய சங்கொலியை விட ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனன் சங்கொலிகள் திவ்யமாகவும் வெற்றியை நோக்கிய நம்பிக்கையுடனும் இருந்தது. மாதவன் உடன் இருப்பதால் அர்ஜுனனுடன் ஜெயமும் ஐஸ்வர்யமும் இருந்தது. அசோசியேட் யுவர் செல்ஃப் வித் த ஆல்மைட்டி ஃபார் சக்சஸ். அத்தியாயம் 1, ஸ்லோகம் 15. ரிஷிகேசர், அதாவது புலன்களை வழிநடத்துபவர், பாஞ்சசன்யத்தையும் தனஞ்சயன் தேவதத்தத்தையும் பீமன் பௌண்ட்ரத்தையும் ஊதினார்கள். ஸ்ரீகிருஷ்ணரை சரணடைந்தால் அவரது சங்கை போல் அவரது கையிலும், அதாவது வழிகாட்டுதல், வாயிலும் உத்தரவு கட்டுண்டு இருக்கலாம். சரண்டர் தி, யூ வில் பி கைடட். சென்ற ஸ்லோகத்தில் நம்ம பார்த்தோம், இவர் பீஷ்மர் அவருடைய சங்கை எடுத்து போரை ஆரம்பிப்பதற்கு அடையாளமாக வீரர்களை உற்சாகப்படுத்துவதற்காக ஊதினார் அப்படின்னு பார்த்தோம். அப்படி போர்க்களத்தில் முதல்ல ஒருத்தர் சங்கை எடுத்து ஊதிட்டாருன்னா எதிரி படையில் இருக்கிறவங்களும் அவங்க சங்கை எடுத்து ஊதி அவங்களும் தயார் நிலையில் இருக்கிறார்கள் என்பதை அடையாளமாக காட்டிக்கொள்வது. அதாவது ரொம்ப தொலைவில் நின்றுருப்பாங்க, அவங்க 2 பேரும் பேசிக்க முடியாது இல்லையா, அதனால இந்த மாதிரி ஒரு ஒலி எழுப்பி போருக்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுவாங்க. அப்போது பீஷ்மருக்கு பதிலளிக்கும் வகையில் இங்கே கிருஷ்ணர் மற்றும் பாண்டவர்கள் அவரவரது சங்கை எடுத்து ஊதுகிறார்கள். இதில் கிருஷ்ணருடைய சங்குக்கு பேர் பாஞ்சசன்யம். தனஞ்சயன், அதாவது அர்ஜுனன், அவனுடைய சங்குக்கு பேர் தேவதத்தம். பீமனுடைய சங்குக்கு பேர் பௌண்ட்ரம். இங்கே அர்ஜுனனுக்கு ஏன் தனஞ்சயன் அப்படின்ற ஒரு பேரை கொடுத்து சொல்லியிருக்காங்கன்னா, ஏற்கனவே அந்த ஸ்லோகத்தில் நான் படித்தபோது நீங்கள் கவனிச்சிருக்கலாம், அர்ஜுனனுடன் பகவான் இருப்பதால் அவனிடத்தில் ஐஸ்வர்யமும் வெற்றியும் சேர்ந்திருந்தது அப்படின்னு. ஐஸ்வர்யம் ஒரு செல்வம், அதுக்கப்புறம் அதாவது ஒரு தனம், வெற்றியும் ஒரு தனம், அதனால அதெல்லாம் ஜெயிச்சதுனால அவனுக்கு பெயர் தனஞ்சயன் அப்படின்றது மாதிரி இங்கே குறிப்பாக சொல்லியிருக்கிறாங்க. இங்கே கிருஷ்ணரை சரணடைந்தால் அவரது சங்கை போல் அவரது கையிலும் வாயிலும் கட்டுண்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த சங்கு அவருடைய கையில் இருக்கு, அவரோட வழிகாட்டுதலில் இருக்குது, அவர் எப்பவும் கையிலே பிடிச்சி வச்சுருக்காரு. அது அவர் எப்போ அதை எடுத்து வாயில் வச்சு ஊதணும்னு நினைக்கிறாரோ ஊதுவார், அப்படி இல்லைன்னா கையில் பாந்தமாக பிடிச்சிட்டு இருப்பார். அது மாதிரி நம்ம அவரை சரணடைஞ்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவரது சங்கு போல அவர் நம்மை பாந்தமாக அவருடைய கையில் நம்மை பிடித்து வைத்துக் கொள்வார். நம்ம என்ன செய்யணும்னு அவரே வழிகாட்டுவார். அடுத்தது வாயிலும் கட்டுண்டு இருக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம், அவருடைய வாய் வழி உத்தரவு நமக்கு கிடைக்கும். இப்போ சங்கு எடுத்து அவர் ஊதுறார், அது சங்குக்கான உத்தரவு. அதே மாதிரி நம்மை அவர் பிடித்து வைத்து கொண்டிருக்கும் பொழுது அவர் வாய்மொழியாக நமக்கு உத்தரவுகள் கொடுப்பார், அதன்படி நாம் செயல்படலாம். எனவே பகவானை நம்ம சரணடைஞ்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அவருடைய வழிகாட்டுதலும் வாய்வழி உத்தரவும் கிடைத்து கொண்டே இருக்கும், அதன்படி நாம் நடக்கலாம், நாம் எதற்குமே பயப்பட வேண்டாம் அப்படின்னுட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். இங்கே எனக்கு இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு ஆசை இருக்கு. என்னென்னா, ஆண்டாள் நாச்சியார் திருமொழியில் இந்த சங்கை பற்றி ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. அதை நம்ம சும்மா கொஞ்சம் இங்கே சொல்லி என்ஜாய் பண்ணி பார்ப்போம். அந்த நாச்சியார் திருமொழியில் அவங்க சொல்லியிருப்பாங்க, கற்பூரம் நாருமோ
கமலப்பூ நாருமோ, திருப்பவள செவ்வாய்தான் தித்தித்திருக்குமோ, மறுபுசித்த மாதவன் தன் வாய்ச்சுவையும் நாற்றமும் விருப்பமுற்று கேட்கிறேன் சொல்லாழி வெண்சங்கே அப்படின்னுட்டு. அதாவது ஆண்டாள் இந்த சங்கு கிட்ட போய் கேட்குறாங்க, ஏய் நீ எப்போ பாரு அவரோட கையில் இருக்க, அவர் அப்பப்போ வாயில வச்சு ஊதுறாரு, அப்போ அவருடைய வாய் மனம் எப்படி இருக்கும், அவருடைய எச்சில் சுவை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எவ்வளோ ஒரு கற்பனை பாருங்களேன். எவ்வளோ ஒரு அழகா அவங்க தன்னுடைய விருப்பத்தை, ஏன்னா அவங்க கிருஷ்ணர் மேல மிகவும் காதலுற்று இருந்தார்கள், அதனால அவங்க கேட்குறாங்க. அதே மாதிரி திருப்பாவையிலையும் பார்த்தீங்கன்னா, ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்று அதிர்ந்து அவரோட சங்கு எப்படி அதிரும் அப்படின்றத எடுத்து சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி இந்த சங்குக்கு நிறைய பெருமைகள் உண்டு. அந்த பகவானுடைய கையில் இருக்கக்கூடிய சங்காக நாம் இருக்க வேண்டும் என்று நாம் எல்லோரும் பிரார்த்திப்போம்.